ஃப்ரெண்ட்ஸ் இப்போ QPL அப்படின்ற இந்த கம்பெனில வந்து கோட் கொடுப்பாங்க. நீங்க யாரையாவது ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோட் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அப்போ அது உங்களுக்கு இன்கம் ஆட் ஆகும். அது எந்த பிளேஸ்ல இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ண ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த ஹோம் பேஜ்ல பாருங்க, ரெட் என்வலப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி இப்போ எனக்கு வந்து ஒரு கோட் நம்பர் கொடுத்தாங்க. அதை லாங் பிரஸ் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். கோட் அப்படிங்கிறது இந்த நம்பர் மாதிரி தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ரிசீவ்டு ரெட் என்வலப் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ₹15 எனக்கு வந்து இந்த கோட்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைரக்டா ஒரு ஆளை ரெஃபர் பண்ணும்போது ஃப்ரீல நம்ம யாரையாவது ரெஃபர் பண்ணா கூட நமக்கு இந்த மாதிரி கோட் கொடுப்பாங்க. அதை நீங்க இந்த மாதிரி தான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேலெட்ல வந்து அமௌண்ட் ஆட் ஆகிரும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த வேலெட்ல வந்து ₹15 ஆட் ஆயிடுச்சு. பாத்தீங்களா? இது வந்து கம்பெனில இருந்து நமக்கு இந்த மாதிரி தான் கோட் கொடுப்பாங்க. இதை நம்ம அப்படியே லாங் பிரஸ் பண்ணி மேல 3 டாட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டாட் இப்படி கிளிக் பண்ணி காப்பி பண்ணணும். காப்பி பண்ணிட்டு தென் நம்ம இங்க இந்த இடத்துல வந்து நம்ம ஹோம் பேஜை கிளிக் பண்ணிட்டு இந்த இந்த பிளேஸ்ல வந்து நம்ம நான் சொன்ன மாதிரி லாங் பிரஸ் பண்ணி ரிசீவ் கொடுத்துட்டு அப்படின்னா அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும். இந்த மாதிரி தான் நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட இன்கம் வந்து நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த கோட்ல என்ன இன்கம் கிடைச்சது, என்னென்ன இன்கம்லாம் கிடைச்சது அப்படின்றத இந்த மைண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை பாத்தீங்களா, இந்த பிளேஸ் வந்து இந்த ரெக்கார்டர்ஸ் இருக்கு பாருங்க, இந்த ரெக்கார்டர்ஸ் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு ஒரு ₹15 கிடைச்சது இல்லையா, அந்த அமௌண்ட் ஆட் ஆயிருக்கு. ஸோ ஒரு ₹288 கிடைச்சது, ஒரு ₹19 அந்த கோட்ல எனக்கு கிடைச்சது. ஸோ இன்கம் எல்லாம் நம்ம இந்த இடத்துல ஷோ பண்ணி பாத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பிளேஸ்ல அக்கவுண்டிங் ரெக்கார்டர்ஸ் இதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டாஸ்க் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டாஸ்க் எப்படி பார்க்கணும் அப்படின்றது. அதே மாதிரி நம்ம டீமில் எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது பாருங்க, கிளிக் பண்ணி மேலே மை டீம் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, டோட்டல் டீம் பாருங்க, எனக்கு கீழே 50 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 பேர் வந்து ஐடி ஆக்டிவேஷன், 3லேருந்து 4 மெம்பர்ஸ் வந்து எனக்கு ஐடி ஆக்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேலே மை டீம் இருக்கு பாருங்க, இந்த மை டீம் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே யாரெல்லாம் அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அது உங்களுக்கு ஷோ ஆகும். தென் அவங்களோட மொபைல் நம்பரும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பேங்க் டீடைல்ஸ் எப்படி கொடுக்கணும்னா மேல செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செட் பேங்க் கார்டு இருக்கு பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணனே நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் டீடைல்ஸ் நான் கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு அவங்களோட நேம் கேட்கும், நேம் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேங்கோட டீடைல்ஸ் கேட்கும், பேங்கோட அக்கௌண்ட் நம்பர் ஐஎஸ் நம்பர் கேட்கும். ஸோ அதை நீங்க கொடுத்து சப்மிட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் வித்ராவல் வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா இதை பாருங்க, அக்கௌண்ட் டீடைல்ஸ் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா வித்ராவல் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மேல பாருங்க உங்களோட அமௌண்ட் இருக்கும். மினிமம் வித்ராவல் ₹240 இருந்தாவே நீங்க வந்து வித்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ₹500 இருந்தா, ₹1500 இருந்தா, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வித்ராவல் எவ்வளவு அமௌண்ட் அந்த அமௌண்ட் நீங்க வித்ராவல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அந்த அமௌண்ட் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் 500 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்த இடத்துல 500 அப்படின்றது ஆட் ஆகும். அதாவது வித்ராவல் மெத்தட் கன்ஃபார்ம் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, வித்ராவல் மெத்தட் அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் இந்த இடத்துல ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிப்பீங்க, அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்க போடணும். போட்டுட்டு நீங்க சப்மிட் கொடுக்கணும். இந்த சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா மார்னிங் நீங்க கொடுத்தீங்கன்னா ஆஃப்டர்நூனே உங்க அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். டாக்ஸ் வந்து ₹50 வந்து உங்களுக்கு டாக்ஸ் எடுப்பாங்க. ₹500க்கு ₹50 டாக்ஸ் எடுப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்வைட், நீங்க யாராவது ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா இன்வைட் ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த இடத்துல காப்பி பண்ணிக்கோங்க. இதை நீங்க காப்பி பண்ணி உங்களோட டவுன்லைனுக்கு நீங்க ஷேர் பண்ணி இன்வைட் பண்ணிக்கலாம். கீழே ப்ராஃபிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஷோ ஆகும். அதாவது L1 அப்படிங்கிறது ₹2400 பிளான். ₹2400 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 டாஸ்க், டோட்டலா 5 டாஸ்க் வரும். ஒரு டாஸ்க்கு ₹16 அப்படின்னு மொத்தம் 5 டாஸ்க்கு உங்களுக்கு ₹80 கொடுப்பாங்க. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ₹2400 வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு 1 மந்த்ல நீங்க போட்ட அமௌண்ட் எடுத்துடலாம். டோட்டலா வந்து ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ₹29,200 வரை இன்கம் வந்து ஆன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் வந்து ஒரு நாளைக்கு ₹80 நீங்க டாஸ்க் பார்க்கலாம். டெய்லி ₹80 பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க ₹29,200 பிளஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ண இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரீஃபண்ட் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் ஒவ்வொரு பிளானுமே உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க 3 லெவலுக்கு உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் லெவல் வந்து 12%, 4%, 2% கொடுப்பாங்க. இப்போ நீங்க ரெஃபர் பண்றது டைரக்டா நீங்க L1 பிளான்ல யாரையாவது ரெஃபர் பண்றீங்க, அதாவது ₹2400 யாராவது ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹288 வந்து டைரக்ட் ரெஃபருக்கு கிடைக்கும். பிளஸ் இன்னொரு 240 சம்திங் அந்த அமௌண்ட் கிடைக்கும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா ₹528 ஒரு ஆளை நீங்க ரெஃபர் பண்ணாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ல கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் லெவல்ல ₹96, தேர்ட் லெவல்ல ₹48 இந்த மாதிரி லெவல் இன்கம் இங்க கொடுத்துருக்காங்க. இதை நீங்க பாத்துக்கோங்க. இந்த ஆப் வந்து உங்க அப்ளைனர் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்க் கிளிக் பண்ணி தான் நீங்க ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். தென் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். கோட் நம்பரும் கரெக்ட்டா நீங்க உங்க அப்ளைனர் லிங்க் ஷேர் பண்ணுவாங்க. அந்த லிங்க்லயே கோட் நம்பர் இருக்கும். அந்த கோட் நம்பர் கரெக்ட்டா இருக்கா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் ஆல்ரெடி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா லாகின் இருக்கு பாருங்க. இந்த லாகின் கொடுத்தா உங்களோட யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும், நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னா நீங்க நியூவா ரெஜிஸ்டர் பண்றது அப்படின்னா நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்து உங்களோட டீடைல்ஸ் கொடுத்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட் இந்த கேப்சா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க, இது என்னன்றது தெரியாம. சோ இதுல பாருங்க 2470 இருக்கு, அதை நீங்க கரெக்ட்டா டைப் பண்ணணும். பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது உங்க மொபைல் நம்பர்ல ஒரு லாஸ்ட் 4 நம்பரோ ஏதோ ஒரு 1 2 3 4 5 அந்த மாதிரி ஒரு 5 நம்பர் இல்ல ஒரு 6 நம்பர் சேம் ரெண்டு இடத்துல ஒரே பாஸ்வேர்ட் கொடுங்க. இது என்னோட கோட். இதே மாதிரி உங்க அப்ளைனர் கொடுக்குற கோட் இந்த இடத்துல கரெக்ட்டா ஷோ ஆகுதா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்லயே கோட் இருக்கும் கீழ. இந்த லிங்க் காப்பி பண்ணி தான் நீங்க வந்து உங்க டவுன்லைனுக்கு ஷேர் பண்ணுவீங்களா. இத பாருங்க, கோட் 967458 அப்படின்றது என்னோட கோட். இந்த லிங்க்ல பாருங்க, இந்த லிங்க்லயே லாஸ்ட்ல அந்த கோடும் உங்களுக்கு இருக்கும். இத பார்த்து கரெக்ட்டா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் இன்னும் உங்களுக்கு ஃபுல் டீடைல்ஸ் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ சோ மச்.